ஒரு ஒரு பிள்ளை நம்ம பெற்றிருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெற்றவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனால் ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம்